அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். ஒருவரது ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஜாதகர் தங்களுடைய உறவுகளோடு பகை கொண்டு அந்நியர்களோடு நட்பு பாராட்டுவார் என்பதை நாம் முன்னரே கணித்து கூற முடியுமா? முடியும். லக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்பது அந்நியர்களை குறிக்கும், பங்காளிகளை குறிக்கும், சத்துருக்கள். இந்த 6ஆம் இடத்ததிபதி லக்கணத்திற்கு 6ஆம் இடத்திலேயே ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் வர்க்கோத்தமம் போன்று பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் பின்னாளில் உறவினர்களோடு பகை கொண்டு எதிரிகளோடு கைக்குலுக்கி நட்பு பாராட்டுவார். இதுபோல லக்கணத்திற்கு 6ஆம் இடத்ததிபதி வலுப்பெற்றவர்களை அந்த ஜாதகங்களை பார்த்த மாத்திரத்தில் பின்னாளில் இந்த ஜாதகர் பங்காளிகளோடு பகை கொள்வார், அந்நியர்களோடு நட்பு பாராட்டுவார் என்பதை எடுத்த மாத்திரத்தில் நாம் சொல்லவே முடியும். அதாவது திருமண வயதை அடைந்த பிறகு அதற்கு முன்பாகவே அந்த ஜாதகரால் அவர்கள் பங்காளிகளுக்குள் கருத்து வேற்றுமை வந்து விடுகிறது. அதற்கு ஜாதகரும் ஒரு காரணமாக இருப்பார். அதற்கு முன்னதாக அந்த குடும்பம், அவருடைய பெற்றோர்கள், பங்காளிகள் நல்ல உறவில் இருந்திருப்பார்கள். இதுபோன்ற அமைப்பு பெற்ற ஜாதகரால் அந்த பங்காளிகளிலே நிலவி வந்த அந்த நட்புறவு மிகவும் பாதிக்கிறது. திருமணம் முடிந்த பிறகு பெரும்பாலும் பங்காளிகளோடு அவர்களுக்கு தொடர்பு இருப்பதில்லை. இதுபோல 6ஆம் அதிபதி வலுப்பெற்றவர்களின் குழந்தைகளின் எதிர்காலமும் அப்படித்தான் இருக்கும். இதுபோன்ற 6ஆம் இடத்ததிபதி வலுப்பெற்று அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் தங்களுடைய பங்காளிகளோடு அவர்கள் கூடி குழவுவதில்லை. இது வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்துவிடும். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்ததிபதி வலுப்பெறும் பொழுது அவருக்கு தைரியம், துணிச்சல், திறமையாக செயல்படுதல், சுறுசுறுப்பாக செயல்படுதல், இது போன்ற குணங்கள் இருக்கும். ஆனால் அவரை பார்த்த மாத்திரத்தில் கோபக்காரரை போல அவருடைய முகம் தோற்றம் அளிக்கும். சிடுசிடுவென காட்சி அளிப்பார். நெருங்கியவர்களோடு, அந்நிய உறவுகளோடு அன்பாக பேசுவார். தாம் சுற்றத்தாரோடு, உறவினர்களோடு கடுகடுவென தான் பேசுவார். இவருடைய ஜாதகப்படி இவருக்கு 6ஆம் அதிபதி வலுப்பெறும்போது அவருடைய குழந்தைகளும் நாளைக்கு பின்னாளில் பங்காளிகளோடு பகை கொண்டு விடும். அவர்கள் நட்புறவோடு வாழ்வது இல்லை. இதுபோல 6ஆம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு துணிவை கொடுத்துவிடும். எப்படியும் எதிரிகளை வென்று விடுவார்கள். 6ஆம் இடத்ததிபதி வலுப்பெறுவதனால் மாமன், தாய் மாமன் என்பவர் தனது சுயகாலில் சுயமாக நின்று உழைத்து முன்னேறக்கூடிய வலிமையை மாமன் பெறுவார். ஆனால் அந்த 6ஆம் அதிபதி வலுப்பெறுவதால் அவருடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பதில்லை. 6ஆம் இடத்ததிபதி வலுப்பெறுவதால் தாய் மாமனுடைய குடும்பம் சிறப்படைவதில்லை. குடும்பம்னா அவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வந்து விடுகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் லக்கணத்திற்கு 12ஆம் பாவகம். அந்த 12ஆம் பாவகத்திற்கு 7ஆம் பாவம் பாதகாதிபதி அவர் வலுப்பெறும்போது அவர்கள் குடும்பத்தில், மாமன் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவு இருப்பதில்லை. கசப்பு, அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்ளுதல், ஒரு நல்ல நட்பான கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்வதில்லை. 6ஆம் இடத்ததிபதி யாருக்கு அமைந்திருந்தாலும் அவர்களுக்கு அம்சத்தில் சுபக்கிரக வீடுகளில் அமருவார்களே, ஆனால் அவர்கள் சத்துருக்களை வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.